எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் ஓனர்ஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. வணக்கம் ஜெயன். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு மிக முக்கியமான அப்டேட் பார்க்க போகிறோம் பங்களாதேஷ் பற்றி. ஒஸ்மான் ஹாதி மர்ம நபர்களால் சுட்டு கொல்லப்பட்டது, அதன் பிறகு நடந்த கலவரம், தீபாங்கர் தாஸ் ஒரு அப்பாவி இந்துவை கொடூரமான முறையில் இவங்க கொன்னது, பிறகு 2 நாடுகளுக்குமே ஏற்பட்ட பிரச்சனை, தூதரக ரீதியில் நடந்த மோதல்கள், இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்தோம். இப்போ ஒரு பிரேக்கிங் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒஸ்மான் ஷெரீஃப் ஹாதியோடைய சகோதரர் ஓப்பனாக டெலிவிஷனில் பேசினாப்புல, அந்த பேட்டிப்படி, அவருடைய சகோதரோட பேட்டிப்படி ஒஸ்மான் கொல்லப்பட்டது பங்களாதேஷோட தேர்தலை தள்ளி வைக்கிறதுக்கு தான். இது ஒரு திட்டமிட்ட சதி. இந்த தேர்தலை தள்ளி வச்சா யாருக்கு லாபம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும், முகமது யூனிஸ். ஸோ முகமது யூனிஸோட வேலை தான் இதுன்றதை சொல்லாமல் சொல்லியிருக்காங்க. அங்கே பல பேர் இப்போது இதை ஓப்பனாகவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதில் பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டியாக இருக்கக்கூடிய பிஎன்பி, கலிதாசி அவர்களுடைய பார்ட்டியில் இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனரிஸுமே இதை பற்றி பேச ஆரம்பிக்கிறாங்க. இவன் கொல்லப்பட்டது ஜமாத்தி இஸ்லாமின்னு சொல்லக்கூடிய இந்த ரேடிக்கல் அமைப்பு தான் இவனை கொல்ல சொன்னது யூனிஸ். கொன்னதுக்கான காரணம் இந்த கலவரமாக இதை உருவாக்கி மிகப்பெரிய கலவரமாக்கி தேர்தலை தள்ளி போடுறது. ஏன்னா தேர்தலை தள்ளி போட்டால் தான் யூனிஸ் அங்கே ஆட்சியில் உட்கார முடியும். இப்போது இந்த நியூஸ் வரும்பொழுது இன்னொரு நியூஸ் ஒரு சர்ப்ரைசிங்கான வருது. பங்களாதேஷுக்கான அமெரிக்க தூதர் தன்னுடைய கவுண்டர் பார்ட், அதாவது இந்தியாவுக்கான அமெரிக்க தூதர் செர்கோய்க்கு எக்ஸ் தளத்தில் டேக் பண்ணி ஒரு போஸ்ட்டை போடுறாப்புல. அந்த போஸ்ட்டை நீங்கள் பாருங்கள். நீங்கள் உங்கள் இந்தியாவுடைய கவுண்டர் பார்ட்ஸுக்கு சொல்லுங்கள், உங்களோட இந்திய அரசாங்கத்துக்கிட்ட நீங்கள் பேசுங்க. இந்தியாவுடைய கீபோர்டு வாரியர்ஸ், அதாவது சமூக வலைத்தளங்களில் பதிவுகளை போடுறவங்கள சொல்லுவோம் நம்ம கீபோர்டு வாரியர்ஸ்ன்னு சொல்லிட்டு, இவங்க எக்கச்சக்கமான டேமேஜ் பண்ணுறாங்க. இந்தியாவோட மானத்துக்கு இவங்க பெரிய டேமேஜ் பண்ணுறாங்க. இந்திய ஊடகங்கள் மிகப்பெரிய ஒரு செட்பேக்கை பண்ணுறாங்க. பங்களாதேஷ் இந்திய உறவு கெடுறதே இந்த கீபோர்டு வாரியர்ஸ் மற்றும் இந்திய ஊடகங்களால் தான் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை பகிர்றாப்புல. ஒரு நாட்டோடைய தூதர், நீ அமெரிக்காவுடைய தூதர், அந்த நாட்டுக்கு பங்களாதேஷோடைய ரிலேஷன்ஷிப், அமெரிக்க ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு பார்க்குறது தான் உன்னுடைய மிக முக்கியமான வேலை. இந்தியாவுடைய சமூக ஊடகவியலாளர்கள், இங்கே இருக்கக்கூடிய சமூக ஊடக பயனாளிகள், இந்தியாவுடைய மீடியா என்ன பண்ணணும் அப்படின்றத நீ உட்காந்து அங்கே டிசைட் பண்ண முடியாது. அந்த காலமெல்லாம் மலையேறி போச்சு. இது புது இந்தியா. இங்கே நம்ம முடிவுகளை நம்ம தான் எடுப்போம். நம்ம அரசாங்கங்களே பார்த்திங்கன்னா பல இடங்களில் பிரதமரை வரைக்கும், பிரதமருடைய அம்மாவை திட்டலாம், யாரை வேணால் திட்டலான்ற அளவுக்கு கருத்து சுதந்திரம் இங்கே இருக்குது. நீ இன்னொரு நாட்டிலேருந்து பங்களாதேஷ் இந்திய உறவு கெடுறது இந்த மாதிரியான மீடியாவும் கீபோர்டு வாரியர்ஸ்னாலையும் தான் அப்படின்னு சொல்லி ஒரு முன்னாள் ஓய்வு பெற்ற ஒரு கர்னல், இந்திய இராணுவத்தில் இருந்தவர், அவர் இதை பற்றி போட்டிருந்தார். ஒஸ்மான் ஹாதி கொன்னது இவங்க தான், இந்தியா மேலே பழி போடுறாங்கன்ட்டு. அதையுமே எடுத்து போடுறாப்புல. அதுக்கு அவர் பதிலடியும் கொடுத்துருந்தார். களத்திலிருந்து உயிரை கொடுத்து நாட்டுக்காக வேலை பார்த்தவன் நான், கீபோர்டு வாரியர் நான் கிடையாது, நீ தான் ஏசி ரூமில் உட்காந்து போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ அமெரிக்காவோடைய என்ட்ரி, அமெரிக்க தூதர் இதை பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஆன்சர் எல்லாத்துலேயுமே இருக்குது. யூனிஸ் அமெரிக்காவுடைய ஆள். இப்போ யூனிஸோடைய பதவி காலம் எவ்வளோக்கு எவ்வளோ எக்ஸ்டெண்ட் ஆகுதோ அந்த அளவுக்கு அமெரிக்காவுக்கு இங்கே பெனிஃபிட் இருக்குது. குறிப்பாக மியான்மாரில் சைனாவை வீழ்த்தணும், பங்களாதேஷில் சீனாவுடைய ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தணும், பங்களாதேஷில் இந்தியாவுடைய ஆதிக்கத்தையும் கட்டுப்படுத்தணும். இந்த இடத்துல எப்படி பாடுபட்டாவது சிட்டகாங்கில் ஒரு அமெரிக்கன் மிலிட்ரி பேஸை கொண்டு வரணும். இதுதான் அஜெண்டா. இப்போ இந்த அஜெண்டாவுக்கு நேரடியாக அவங்க ஷேக் ஹசீனாட்ட பேசி பார்த்தாங்க. ஷேக் ஹசீனா மசீல நவம்பர் மாதமே அவங்க தேர்தல் பிரச்சாரத்தின் போது சொல்லியிருந்தாங்க, ஒரு வெள்ளைக்கார நாடு, ஒரு பணக்கார நாடு, இந்த துறைமுகம் எங்களுக்கு வேணும், இங்கே ஒரு கிறிஸ்டியன் ஸ்டேட்டை நாங்கள் உருவாக்குவோம் அப்படின்னு சொல்லி சில தீவுகளை கேட்டாங்க. நான் தரம் மறுத்துட்டேன் அப்படின்னாங்க. அதன் பிறகு தான் அந்த ஆட்சி மாற்றம் அப்படின்றது போன வருடம் ஜூலை ஆகஸ்ட் மாதம் நடந்து முடிஞ்சிச்சு. அதன் பிறகு இந்த நாட்டுக்கு சம்மந்தமே இல்லாத அமெரிக்க குடியுரிமை பெற்ற ஒருத்தர் டைரெக்டாக ஃப்ளைட்டில் அன்றைக்கி சாயங்காலம் பார்த்தீங்கன்னா அந்த ஆகஸ்ட் மாதம் ஷேக் ஹசீனா இந்தியா வந்துட்டார் அப்படின்ற செய்திக்கு பிறகு யார் பங்களாதேஷை கவர்னர் பண்ண போகிறாங்கன்றது முகமது யூனிஸ்ன்ற அந்த பேரை முதல் முறையாக இந்தியர்களாக நம்ம எல்லாருமே கேட்டோம். அப்போ தான் இவர் தலைவர் ஃப்ளைட்டில் அங்கே இறங்குறாரு. இப்போ 1.5 வருடமாக இவர் கையில் தான் ஆட்சி இருக்குது. எந்த நிலைமையில் இருக்குன்றது பங்களாதேஷ் நல்லா பார்த்தவங்களுக்கே தெரியும். இப்போ இந்த நேரத்தில் நம்ம குறிப்பிட்டு கவனிக்க வேண்டியது என்னென்னு பார்த்தீங்கன்னா,
இப்போ இந்த எலெக்ஷன் நடந்து முடிஞ்சு இதில் ஜெயிக்க வேண்டிய கட்சி அவாமி லீக் இல்லை. ஸோ ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ஆல்டர்னேட்டிவாக இருக்கக்கூடிய பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி பேகம் கலிதா ஜியா அவர்கள் தான் இந்த இதில் ஜெயிக்கணும். ஜமாத்தில் இஸ்லாமின்னு சொல்லக்கூடிய இந்த கட்சி மேபி கொஞ்சம் சீட் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போது இவங்க ஏற்கனவே பிஎன்பின்றது ஒரு ப்ரோ சைனா பார்ட்டியாக தான் பார்க்கப்பட்டுச்சு. ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் அவங்களுக்கு சைனா கிட்டே இருக்குது, இந்தியா கிட்டேயுமே ஒரு கணிசமான ரிலேஷன்ஷிப் இருக்குது. ஸோ அமெரிக்காவுடைய கேம் இப்போது முடிஞ்சிடும். ஸோ இந்த கேம் முடியக்கூடாது அப்படின்னா எலெக்ஷன் தள்ளி போகணும் அப்படின்னா கலவரம் நடக்கணும்னா ஒரு முக்கியமான ஃபிகர் யாராவது இந்த மாதிரி ஒரு இதில் கொல்லப்படணும். ஸோ அதை தான் இப்போது ஓப்பன் செய்தியாக உஸ்மான் ஷரீஃப் அதியோடைய சொந்த சகோதரர் சொல்கிறாப்புல ஓப்பனாக மீடியாவில். இப்போது யார் இந்த வன்முறையை பண்ணிகிட்ருக்காங்க, யார் இதை தாக்கிட்டுருக்காங்கன்னு சொல்லி நம்மளோட டீமில் டீட்டெயில்டான ஒரு ரிசர்ச் ஒன்று நம்ம பண்ணியிருக்கோம். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா முதல் வயலன்ஸ், அதாவது ஷேக் ஹசீனா அவர்கள் இந்தியாவுக்கு விரட்டி தப்பிச்சு வந்த பிறகு அதிகமான வயலன்ஸை சந்தித்தது அவாமி லீக். ஏன்னா ஷேக் ஹசீனாவுடைய கட்சி அதில் ஒரு மிகப்பெரிய வயலன்ஸ் இருந்தது. ஆனால் இப்போ நடக்கக்கூடிய இந்த வன்முறை அப்படின்றது அவாமி லீகுக்கு எதிராக கிடையாது, பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டிக்கு எதிராக, பேகம் கலிதா ஜியா அவர்களோட கட்சிக்கு எதிராக தான் இந்த வன்முறைகள் மிக மிக அதிகமாக இருக்குது. உதாரணத்துக்கு சிட்டகாங்கில் டிசம்பர் 19 பிஎன்பியோடைய பெலால் ஹுசைன் அப்படின்ற ஒரு லோக்கல் பார்ட்டி ஒன்றிய செயலர் லெவலில் இருக்கவர், அவருடைய வீடு கொளுத்தப்பட்டுச்சு. அதில் கொளுத்தப்பட்டதில் அவருடைய 7 வயது பெண் குழந்தை ஆயிஷான்ற ஒரு பெண் குழந்தை இறக்குறாங்க. வீட்டுக்குள்ளேயே தீ வச்சு கொளுத்தக்கூடிய நிகழ்வு நடக்குது. நல்லா கவனிங்க, இது ஹிந்துக்கள், நான் திரும்ப சொல்கிறேன், ஹிந்துக்கள் மட்டும் கொல்லப்படலாம், அங்கே நடக்கக்கூடிய விஷயம் அப்படின்றது படுபயங்கரமாக இருக்குது. இதில் கொல்லப்பட்டது பிஎன்பியோடைய ஒரு பார்ட்டி கேடர்களுடைய பொண்ணு, சின்ன பொண்ணு, பாவம், ஒரு 7 வயது குழந்தை. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிஎன்பியோடைய இப்போ இந்த தேர்தல் மிஷினரி அப்படின்ற போது நம்ம இதில் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளர்கள் இருப்பாங்க, கட்சியில் பவர்ஃபுல்லாக இருப்பாங்க. அவங்க தான் அந்த மாவட்டத்தில் தேர்தல் நடத்தி ஜெயிக்கிறதுக்கான வேலைகளை பண்ணுவாங்க. ஸோ இவங்க கிளியர் கட்டாக பிஎன்பி எங்கெங்கெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்கோ அதை முக்கிய நிர்வாகிகள் மேலே தாக்குதல் நடத்தி அவங்கள தேர்தல் வேலை பண்ண விடாமல் பண்ணுறது. அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இந்த வயலன்ஸ் அதிகமாக பார்ட்டியில் மிச்ச பேர் இது பண்ணுறதுக்கு, பிரச்சாரம் பண்ணுறதுக்கோ இல்லை தேர்தல் வேலையை பார்க்குறதுக்கோ பயப்படுவாங்க. இப்போது இந்த ஜமாத்தி இஸ்லாமின்ற இந்த அமைப்பு தான் கிளியர் கட்டான இந்த வேலையை பார்த்துட்ருக்காங்க. சரிங்களா? இப்போ இதோடைய பேக்கப் என்ன அப்படின்றத பார்ப்போம். ஃபஸ்ட்டு டிசம்பர் 19 புரோத்தோமாலோ ஹெட் குவார்ட்டர்ஸ், இது அங்கே இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஊடகம், டைம்ஸ் ஆஃப் இந்தியா மாதிரி. இது தாக்கப்படுறது இதே இந்த வன்முறை கும்பல், ஜமாத்தி இஸ்லாமியோட கும்பல் தான். கம்ப்ளீட்டாக அந்த ஹிஸ்டாரிக் ஆர்கேவே அழிச்சிட்டாங்க. 1971 காலகட்டங்களில் பங்களாதேஷ் உருவாகிறதுக்கு முன்னாடி கிழக்கு பாகிஸ்தான் இருந்தபோது இருந்த முக்கியமான ஆவணங்கள் எல்லாமே இந்த பத்திரிகை ஆஃபீஸில் தான் இருக்குது. அடுத்தது அதே நாள் டெய்லி ஸ்டாரோடைய ஆஃபீஸு, இதே மாபு, கிட்டத்தட்ட கிரவுண்ட் ஃப்ளோர் ஃபஸ்ட் ஃப்ளோர் ரெண்டுத்தையுமே கொளுத்துனாங்க. 25-30 பத்திரிகையாளர்கள் மாட்டிக்கிட்டாங்க உள்ள. அதோடைய தலைவர், டெய்லி ஸ்டாரோடைய தலைவர் மக்கள்கிட்ட கையெடுத்து கதறக்கூடிய நிகழ்வு வருது. அவங்க வந்தது பில்டிங் எரிக்கிறதுக்காக இல்லை, பத்திரிகையாளர்கள் இது பண்ணிட்டு. இத்தனைக்கும் இவங்க எல்லாமே முகமது யூனிஸுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருந்த ஊடகம். இப்போ தேர்தலை நேர்மையாக நடத்தணும்னு சொல்லி கவர் பண்ணிகிட்டு இருக்காங்க. மூணாவது எடுத்தீங்க அப்படின்னா சயனாத் சன்ஸ்கிருதி பவன், இது கிளியர் கட்டாக பங்களாதேஷோடைய கலாச்சாரம் சம்மந்தப்பட்ட ஒரு மையம், கலாச்சார மையம்னு நம்ம சொல்லலாம். கம்ப்ளீட்டாக அதோடைய ஸ்கூல் அப்படின்றது பேர்ன் ஆகுது. இந்த இடத்துல அந்த மிடிவியல் சித்தாந்தத்தை கொண்டு இதை ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு ஜமாத் நடத்தக்கூடிய ஒரு ஷரியா லாவாக இருக்கக்கூடிய எந்த அடையாளமுமே இருக்கக்கூடாதுன்ற ஒரு வன்முறை இங்கே நடந்துச்சு. அதன் பிறகு பார்த்தீங்க அப்படின்னா அதே டிசம்பர் 19 உடிச்சி ஷில்பியோஸ்தி அப்படின்ற ஒரு இடம், இது ஒரு சென்ட்ரல் ஆஃபீஸு, இதுவுமே கிளியர் கட்டாக லூட் பண்ணாங்க, காலி பண்ணாங்க. அதன் பிறகு பார்த்திங்கன்னா அதே டிசம்பர் 19 அந்த பிஎன்பியோடைய ஒன்றிய செயலாளர் லெவலில் இருக்கக்கூடியவர், அவருடைய குழந்தையை இவங்க கொண்டாங்க சிட்டகாங்கில். அதன் பிறகு இந்தியாவுடைய ஹை கமிஷன் சிட்டகாங்கில் அந்த இடத்துலையுமே பார்த்தீங்க அப்படின்னா தூதரகத்தை செங்கலெல்லாம் எடுத்து உடச்சி கம்ப்ளீட்டாக காலி பண்ணணும் இவங்க உள்ளே வந்தாங்க. பிறகு இந்தியாவுடைய தலையீட்டின் பேரில் அந்த தாக்குதல் அப்படின்றது தடுக்கப்பட்டுச்சு. இப்போது இந்த ஜமாத்தை இயக்கிக்கிட்டு இருக்கிறது யார்? ஜமாத்தி இஸ்லாமியை இயக்கிக்கிட்டு இருக்கிறது இந்த டாக்கா செல்னு சொல்லக்கூடிய பாகிஸ்தானுடைய இந்த டாக்கா செல் தான் பக்காவாக அங்கே உட்காந்து இயக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு உண்டான ட்ரைனிங், கலவரத்தை எப்படி பண்ணுறது, யாரை குறி வைக்கணும், எப்போ குறி வைக்கணும், எப்படி வீடியோ எடுக்கணும். அந்த ஹிந்து இளைஞர் கொல்லப்பட்டது இவங்க எடுத்த வீடியோ தான். அது அவங்க மொபைல் இல்லாமல் அவங்க நினச்சிருந்தா பண்ணியிருக்க முடியும். அதை உலகத்துக்கு காமிக்கணும். குறிப்பாக இந்தியர்களை பங்களாதேஷிகளுக்கு எதிராக
ஒரு கொந்தளிப்பை உண்டாக்கணும்னு சொல்லி தான் வந்து அதை பண்ணாங்க. ஸோ பிஎன்பியோடைய அரசியல் கட்சியோட கொள்கை என்ன, இப்போ அவங்க எதை வச்சு தேர்தலை நடத்த போகிறாங்க? ஏன்னா கலிதாஸ் அவர்கள் ரொம்ப உடல்நிலை குறைவாக இன்றைக்கி ஹாஸ்பிட்டலில் இருக்காங்க யூகேயில். அவங்களுடைய மகன் தாரிக் தான் வந்து இதை எடுக்கிறார். அவர் சொல்லக்கூடியது பீஸ், ஸ்டெபிலிட்டி அண்ட் டெமோக்ரஸி இன் பங்களாதேஷ், அமைதி, ஸ்திரத்தன்மை மற்றும் ஜனநாயகம், இதை முன்னெடுத்தார். ஆனால் அந்த ஜனநாயகம்ன்ற வேர்டு இவங்களுக்கு ஒத்து வராது. இப்போ இருக்கக்கூடிய எலக்டோரல் ஃபோர்காஸ்ட், அங்கே நடக்கக்கூடிய கருத்து கணிப்புப்படி கிட்டத்தட்ட 60% வாக்குகளை பெற்று பங்களாதேஷ் நேஷனல் பார்ட்டி ஆட்சி நிச்சயமாக அமைக்கணும். தாரிக் ஒரு படித்த மனிதர், அவர் தான் அடுத்த பிரதமராக வரணும். தாரிக் பிரதமராக வந்தாங்க அப்படின்னா இவங்களோட கொட்டமெல்லாம் மீண்டும் அடக்கப்படும், மீண்டும் அங்கே ஒரு ஜனநாயகம் இருக்கிறது வரும். ஸோ இந்த இடத்த தான் பாகிஸ்தானுடைய ஐஎஸ்ஐ விரும்பலை. பாகிஸ்தான் யாருக்காக இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றது ஊரறிந்த ரகசியம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த ஜமாத்தி இஸ்லாமின்ற இந்த ஸ்ட்ரீட் ஃபோர்ஸை கட்டுப்படுத்துறதுக்கு இன்றைக்கி யாருமே கிடையாது. யூனிஸ் கண்ட்ரோலையும் கிடையாது, காவல்துறை கண்ட்ரோலையும் கிடையாது, துணை இராணுவத்தோட கண்ட்ரோலையும் கிடையாது, இராணுவத்தோட கண்ட்ரோலையும் கிடையாது. ஃப்ரீ ஃபார் ஆல் ஒரு பனானா ரிப்பப்ளிக் அப்படின்றது இப்போ அங்கே நடந்துக்கிட்டு இருக்குது. இப்போது பிஎன்பியில் இந்த தேர்தலை வின் பண்ணுறதுக்கு தாரிக் ரஹ்மான் கிட்டத்தட்ட ஒரு 18 வருடம் கழித்து டிசம்பர் 25 நாளைக்கு இன்றைக்கி வர இருக்கிறாப்பில்லைங்க. 50 நாள், 25லேருந்து பிப்ரவரி 12 கிட்டத்தட்ட ஒரு 50 நாள் தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபடணும். பிஎன்பியோடைய ஆர்கனைசேஷனை அவர் வந்து மீண்டும் நல்லா ஸ்ட்ராங்காக கட்டமைக்கணும். ஏன்னா அவங்களுக்கு இருக்கக்கூடிய மெயின் காம்படிட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவாமி லீக். இன்றைக்கி அவாமி லீக் தேர்தலில் தடை செய்யப்பட்டிருக்கு. ஸோ கிளியர் கட்டாக அவர் இப்போ கட்சியோட தலைமை பொறுப்பை அம்மா கிட்டேருந்து ஏற்றுக்கிட்டு 50 நாள் பிரச்சாரம் பண்ணி இந்த தேர்தலை சந்தித்து மீண்டும் ஒரு ஜனநாயக ரீதியான ஒரு ஆட்சியை உருவாக்கணும் அப்படின்றது தான் அவங்களுடைய எலக்டோரல் டார்கெட்டு. ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்றது 25 வந்த பிறகு 27 தன்னுடைய வாக்குரிமைக்காக ஒரு ஓட்டர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணுறாப்புல. இப்போது இந்த லீகல் பேரியர் அவருக்கு இல்லை. இப்போது 18 வருடம் அவரே வெளியில் போனாப்புல. அவாமி லீகோடைய இன்றைக்கி அந்த ப்ரெஷர் அவங்க மேலே கிடையாது. அவருக்கு மேலே இருந்த கேசஸ் எல்லாமே வந்து கிட்டத்தட்ட முடிஞ்சு போச்சு. ஒரு பொலிட்டிக்கல் ரீஹாபிலேஷன் இருக்குது. பார்ட்டியுமே இத்தனை வருட காலம் கழித்து ஒரு மீண்டும் ஆட்சிக்கு வரோம் அப்படின்ற ஒரு பெரிய ஒரு நம்பிக்கையும் ஒரு கான்ஃபிடென்ஸும் அவங்கக்கிட்ட தெரியுது. இப்போது இந்த இடத்துல ஜமாத்தோடைய இந்த ஜமாத்தி இஸ்லாமியோட அமைப்போடைய டார்கெட்ஸ் பார்த்திங்கன்னா கோவில்கள், அந்த அகமதியா இஸ்லாமியர்கள் மற்றும் ஷியா இஸ்லாமியர்கள், இந்துக்கள், கிறிஸ்தவர்கள், இவங்களுடைய மிக முக்கியமான பிஸ்னஸ் ஹவுசஸ், கார்மெண்ட்ஸ் ஃபேக்ட்ரி மற்றும் குறிப்பிட்ட சில பேருடைய வீடுகள். இப்போது நேற்று கூட மொத்தம் ஒரு 50 குடும்பம் வசிக்கக்கூடிய வீடுகள் இருக்கக்கூடிய ஒரு மொத்தம் ஹிந்து வில்லேஜே இவங்க வந்து கொளுத்துனாங்க. இது எல்லாமே கிளியர் கட்டாக இவங்க வந்து பண்ணிகிட்டு இருக்காங்கன்றதை நம்ம பார்க்குறோம். அடுத்தது எடுத்தீங்க அப்படின்னா இவங்களுடைய அவுட்கம் இப்போ இந்த எலெக்ஷனில் என்ன நடக்கும் அப்படின்றத பார்க்கலாம். பிஎன்பி எதிர்பார்த்த மாதிரி 60% வாக்கு பெற்று ஜெயிக்குது. ஸோ கண்டிப்பாக ஜமாத்தை அவங்க மார்ஜினலைஸ் பண்ண முடியுமே தவிர கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண முடியாது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இது ஒரு நல்ல ஒரு ஆறுதலான ஒரு விஷயம்தான். ஒருவேளை பிஎன்பி முழு மெஜாரிட்டியில் வராமல் ஜமாத் ஒரு 80-90 சீட்டுகளை பெற்று இவங்க 2 பேரும் சேர்ந்து வந்தாங்க அப்படின்னா நிச்சயமாக அது இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தலைவலியாக போய் முடியும். ஏன்னா இந்த மூடர்கள்கிட்ட போய் பேச்சுவார்த்தைலாம் பண்ண முடியாது. நாளைக்கு ஜமாத்தி இஸ்லாமியிலேருந்து எவனா ஒருத்தன் வெளியுறவுத்துறை அமைச்சராக வந்து இந்தியா கிட்ட பேசணும்னு நினச்சாங்கன்னா நம்ம என்ன நிலைமை இருக்குன்றதை பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஒருவேளை ஜமாத்தோடைய சப்போர்ட்டில் இந்த ஆட்சி அமையுது அப்படின்ற போது அதுவுமே அவங்க இந்த நாட்டை மீண்டும் பாகிஸ்தான் வழியில் கம்ப்ளீட்டாக ஒரு ரேடிக்கல் நாடாக கொண்டு போகிறதுக்கான இந்த கலாச்சார சின்னங்களை அழிக்கிறது, வரலாற்றை அழிக்கிறதுன்னு சொல்லி எல்லா வேலைகளும் அவங்க பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுவும் அங்கே இருக்கக்கூடிய மைனாரிட்டிகளுக்கு நிச்சயமான ஒரு நல்ல நியூஸ் கிடையாது. இல்லை கம்ப்ளீட்டாக கொலாப்ஸ் ஆகுது, எலெக்ஷனே நடத்த முடியல, நிறையா பேர் இன்னும் கொல்லப்படுறாங்க, எல்லாத்துக்குமே இந்தியா தான் காரணம்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த அமெரிக்க தூதரே சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்குன்னா இவங்க எல்லாருமே அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் இங்கே தேர்தல் நடத்தக்கூடாது. அவங்களுக்கு எத்தனை பங்களாதேஷிகள் கொல்லப்பட்டாலும் அதை பற்றிலாம் கவலை கிடையாது. அவங்களுக்கு சைனாவை கட்டுப்படுத்துறதுக்கு இந்த இடத்துல இந்த நாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா மிக முக்கியமான துறைமுகம், ஒரு மிக முக்கியமான துறைமுகத்தை கொண்ட நாடு இது. ஸோ அமெரிக்கா பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல ஒரு கம்ப்ளீட்டாக ஒரு கொலாப்ஸ் ஆகுது, லா அண்ட் ஆர்டர் கொலாப்ஸ் ஆகி ஒரு மினி சிவில் வாரை நோக்கி பங்களாதேஷ் போச்சுன்னா அதுலேயும் இந்தியாவுக்கு மிகப்பெரிய தலைவலி இருக்குது. ஏன்னா லட்சக்கணக்கான மக்கள் அகதிகளாக இந்தியாவுக்குள்ளே வந்தாங்கன்னா நம்ம நாட்டில் அகதிகளை என்ன பண்ணுன்ற சட்டம் கூட இன்னும் தெளிவாக கிடையாது.
எல்லைகள் தாண்டி நம்மளுடைய 7 வடகிழக்கு மாநிலங்கள் சிறு சிறு மக்கள் தொகை கொண்ட நாடுகள் திடீர்னு அவங்க மக்கள் தொகையோட 5 மடங்கு மக்கள் உள்ளே வந்தாங்கன்னா இந்தியாவுக்கு டெமோகிராஃபிக் சேஞ்ச் அப்படின்றது மிகப்பெரிய ஆபத்தாக போய் முடியும். ஸோ அடுத்த 2 மாதம் நமக்கு ரொம்ப ரொம்ப க்ரூஷியலான ஒரு டைம் இது. என்ன நடக்குதுன்றத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த எபிசோடை நம்ம கண்டினியூஸாக கவர் பண்ணும். பழைய வீடியோஸ் பார்க்காதவங்க மறக்காமல் பாருங்கள். நன்றி, வணக்கம், ஜெயஹிந்த்.